ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேலோட போர் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்குது. ஏன்னா ட்ரம்ப் கொடுத்த கெடு இன்னையோட முடியுது. அதாவது அவங்களோட எனர்ஜி ஃபெசிலிட்டிஸு, ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் தாக்க மாட்டோம். ஏன்னா அவங்க ஒரு நல்ல பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்குது. 10 நாளுக்கு பிறகு உடன்பாடுக்கு வரலன்னா நான் அடுத்து கொடூரமான தாக்குதலை அவங்க மேலே நடத்துவேன்னு சொன்னார். அந்த நாள் இன்னையோட முடியுது. நாளிலிருந்து அவங்களுக்கு நரகத்தை காட்ட போகிறேன் அப்படின்னு அவர் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். இது உலக நாடுகள் எல்லாம் ரொம்ப பதப்பதைப்பாக நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. மற்ற தலைவர்கள் இதில் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுன்ற நிலைமையில் இருக்கிறாங்க. ஈரானும் இப்போ வரைக்கும் ட்ரம்ப்போட உடன்பாடு வந்த மாரி தெரியல. அதனால் நாளைக்கு என்ன நடக்கும், என்ன மாரி அபாயம் நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை வழக்கம் போல் ட்ரம்ப் எதனா காரணங்கள் சொல்லி பின்வாங்கிறதுல நடக்க வாய்ப்பு இருக்குதா? ட்ரம்ப் முதல் என்ன சொன்னார் அதில் தெளிவாக? ட்ரம்ப் கொடுத்த கெடு நீங்கள் சொன்ன மாதிரி அது திங்கட்கிழமை இரவோட முடியுது. செவ்வாய்க்கிழமை அவர் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலை ஈரானுக்கு விடுத்து ஒரு சோசியல் மீடியா போஸ்ட் அவர் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப அநாகரிகமாக ஒரு உலக தலைவர் இப்படி பேசலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்தி ஈரானுக்கு அவர் மிரட்டல் விடுத்திருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, டியூஸ்டே நாளைக்கு டியூஸ்டே வில் பி பவர் பிளான்ட் டே அண்ட் பிரிட்ஜ் டே ஆல் wrapped up in one in Iran. There will be nothing like it. Open the fucking strait, you crazy bastards, or you will be living in hell. Just watch. Praise be to Allah அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அதாவது இதில் 2 வார்த்தை ரொம்ப ஒரு தலைவர் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு எல்லோரும், அதாவது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆதரவாளராக இருக்கவங்களே கூட நீங்கள் இந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணுங்க, உகந்த மாதிரி இல்லை, நாகரிகமாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவாளர்களே கேட்கக்கூடிய அளவுக்கு மோசமான போஸ்ட் அவர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஏற்கனவே அவர் ட்ரம்ப் ஈரானுக்கு கெடு கொடுத்துருந்தார். முதல்ல கொடுத்த கெடு ஒரு 5 நாள் உங்களுடைய பவர் பிளான்ட், மின் உற்பத்தி நிலையங்கள், அதே மாதிரி உங்களுடைய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், ஆயில் கேஸ், ஆமாம் கேஸ் ஃபெசிலிட்டிஸ், இது மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா நாங்கள் 5 நாளில் இதெல்லாம் அழிச்சிருவோம் ஈரானில் இருக்கிறத அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்தார். 5 நாள் முடியும் போது இதே மாதிரி தான் பரபரப்பு இருந்துச்சு. அப்போ என்ன செஞ்சாரு, இன்னும் ஒரு 10 நாளைக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம். ஏன்னா பேச்சுவார்த்தை, ஏன்னா ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முன் வந்திருக்காங்க, நெகோசியேஷனுக்காக அவங்க கேட்டுக்கிறதுக்கு அடிப்படையில் 10 நாள் தள்ளி, அவங்க கேட்டதன் அடிப்படையில் நாங்கள் நெகோசியேஷனுக்காக இதை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் தள்ளி வச்சாரு. அந்த 10 நாள் இன்னையோட முடியுது. நாளைக்கு டியூஸ்டே அவர் டைம் குறிச்சிருக்காரு. அவர் இன்னொரு சோசியல் மீடியா போஸ்ட்டில் டியூஸ்டே 8 PM அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைம் போட்டிருக்காரு. அதாவது அதோட இவர் தாக்குதல் தொடங்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ், ஒரு மிரட்டல். அதுக்குள்ள ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்படலனா, ஆமாம், அதோட அந்த டைமுக்குள்ளார அதுக்குள்ளார அவர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்துடணும் அப்படின்றது தான் அவருடைய மிரட்டலுடைய அடிப்படை. இது 2 விதமாக பார்க்குறாங்க. ஒன்று மார்க்கெட் மனிப்புலேஷன். ஏற்கனவே இப்போ 3 நாள் விடுமுறை முடிஞ்சு இப்போது திங்கட்கிழமை மார்க்கெட் திறக்கும் பொழுது திருப்பி பேச்சுவார்த்தைக்கு முன் வந்துட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் ஒரு நாளில் 48 மணி நேரத்துக்குள்ளார பேச்சுவார்த்தைக்கு அவங்க வந்துருவாங்க, முடிஞ்சிடும், டீல் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை பரப்புறாங்க. இன்னும் இந்த மாதிரி அவர் ட்ரம்ப் மிரட்டுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். ஈரான் மக்கள் மேலே இல்லை அமெரிக்காவில் இருக்கிறவங்க, உலகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு விதமான உளவியல் நெருக்கடியை ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் உலக தலைவர்களுக்கும் அவர் ஏற்படுத்துறாரு அப்படின்ற 2 காரணம் இருக்க முடியும். ஒன்று மார்க்கெட் மனிப்புலேஷன், இன்னொன்று இது மாதிரி சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன். இந்த மாதிரியான வேலைக்காக இவர் இப்படியெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் எதற்கும் அசைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல. இன்னைக்கு கூட என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் 2 கட்ட ஒரு திட்டத்தை தயாரித்து கொடுத்துருக்காங்க பேச்சுவார்த்தைக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் ஈரான் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அது என்ன காரணம் அப்படின்னா, அதில் முதல் கட்டம் என்ன சொல்கிறாங்க, டெம்பரவரி சீஸ்ஃபயர், ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்றத அதை முன்வைக்கிறாங்க. அதுக்கு ஈரான் தயாராக இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஈரானுக்கு இது கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தான். இதை அவங்க டெம்பரவரி மெஷர்ஸ்க்கு, அதாவது தற்காலிக போர் ஒத்திவைப்புக்கு இல்லை அது மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க இணங்கிட்டாங்க அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு ஈரானுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னொரு தடவை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடுறதோ இல்லை இன்னொரு தடவை இது மாதிரி போருக்கு போகிறதோ அதுக்கான வாய்ப்பு கிடையாது. 1. 2வது, இந்த 45 நாள் சீஸ்ஃபயர்ன்றாங்க, ஒரு 1.5 மாதத்துக்கு போர் நிறுத்தம் அப்படின்னா அந்த 1.5 மாதத்தில் இஸ்ரேலும் யூஎஸும் அவங்க செஞ்சிருக்க தவறுகளையெல்லாம் திருத்திக்க கூடும். அதே மாதிரி இன்னும் கூடுதலான ஆயுதங்களை குவிச்சிட்டு
ஒரு புது திட்டத்தோட அவங்க மீண்டும் தாக்குதலை தொடங்குவாங்க. அதுக்கான நேரத்தை, அதுக்கான வாய்ப்பை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ஈரான் தெளிவாக இருக்காங்க. அதனால தான் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்றதுக்கு அவங்க ஒத்தே வரல. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயத்துல ஈரான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எங்களுக்கு இவ்வளோ டேமேஜ் நடந்திருக்கு, இந்த கிட்டத்தட்ட 37 நாள் வார் நடந்திருக்கு, இந்த போரில் எங்கள் நாட்டுக்கு பயங்கரமான சேதம் ஏற்பட்டிருக்கு. அதாவது சிவிலியன் ஸ்ட்ரக்சர்ஸை தாக்கியிருக்கீங்க, எங்கள் நாட்டில் இருக்கிற எண்ணெய் வளம், அந்த அமைப்புகள், ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் தாக்கியிருக்கீங்க. யூனிவர்சிட்டிஸ், பல யூனிவர்சிட்டிஸ் மேலே, பல ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே, பிரிட்ஜஸ் மேலே இப்படிலாம் தாக்குதல் நடத்திருக்கீங்க. ஸ்கூல்ஸ் மேலே. ஆமாம், இதுக்கு எங்களுக்கு ஆன சேதத்துக்கு நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்கணும். யார் காரணமோ அவங்க நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம். அது வந்து கண்டிப்பாக அது வந்து முதல்ல இருக்கணும், முதல் கண்டிஷனாக இருக்கணும் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அதே போல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்லேயும் நாங்கள் டோல் கலெக்ட் பண்ணுவோம். ஒரு பேரலுக்கு இவ்வளோ ரூபாய் எங்களுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்திட்டு தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை தாண்டி எந்த கப்பலாக இருந்தாலும் போக முடியும் அப்படின்ற அந்த ஃபெசிலிட்டி, அந்த வருமானத்தை அவங்க ஏற்படுத்திப்பாங்க. ஏன்னா அப்போதான் அவங்க ரீபில்டு பண்ண முடியும், அவங்க கண்ட்ரியை சிதைஞ்ச நிலையிலேருந்து திருப்பி அவங்க உருவாக்க முடியும். அப்போ அதுக்கான வருமானத்தை, பொருளாதாரத்தை தேடுறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. ஆனால் இதுக்கு அமெரிக்கா ஒத்துப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதனால ஈரான் தரப்புல இருந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு எந்த விதமான கிரீன் சிக்னலும் இது வரைக்கும் வரல. பாகிஸ்தான் முயற்சி பண்றாங்க, இன்னும் பல நாடுகள், எகிப்து, துருக்கி போன்ற நாடுகள்லாம் கூட முயற்சி பண்றாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் அவங்க இன்னும் சில நாள்களில் 48 மணி நேரம் அந்த அளவுக்கு அவங்க டீலுக்கு ஒத்து வந்துருவாங்க ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மிரட்டலை போட்டுட்டு இருக்காரு. ஆனால் இது வந்து அவங்க சைக்காலஜிக்கலாக நம்மளை மிரட்டுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஈரான் தலைவர்கள்லாம் இதை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் ட்ரம்ப் வந்து அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்க போறாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. இன்னும் சோசியல் மீடியாவில் என்ன எழுதுறாங்க, ஈரானுடைய அஃபிஷியல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எம்பசிஸ் அவங்களாம் சோசியல் மீடியா ஹேண்டில் பயங்கரமான கிண்டல் பண்ணி நிறைய போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு போஸ்ட்டில் மேலே வந்து சமாதான புறா பறந்து வர மாதிரி, அதோட நிழல் கீழே இருக்கிற நிழல் வந்து ஒரு போர் விமானம் மாதிரி அப்படிலாம் அவங்க போட்டு, இதுதான் அமெரிக்க அதிபருடைய ட்ரம்ப்போடைய சமாதான பேச்சுன்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு கடந்த கால அனுபவங்கள், இது மாதிரி பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு அடித்த போரை தொடங்கின அனுபவங்கள்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் அவங்கள நம்ப முடியாது அப்படின்றதுல ஈரான் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வரக்கூடிய நாள் திங்கட்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை அப்படின்றது, அதான் இன்னைக்கு முடிஞ்சு, ஆமாம் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து ரொம்பவும் எல்லோரும் ஆவலாக பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான். ஏன்னா ட்ரம்ப் சொல்லியிருக்கிற வார்த்தைகள், ஈரானை வந்து நாங்கள் கற்காலத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறது, ஈரான் மேலே நரகத்தை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னா ஒரு பெரிய நியூக்ளியர் வார்ஃபேரை நோக்கி இது போயிட்டு இருக்கு. ஒரு அணுகுண்டு தாக்குதலை நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கோ அப்படின்னு எல்லோரும் அச்சத்தை எழுப்புற அளவுக்கு இந்த நிலைமை போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் சொல்றபடி நரகத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா நாங்கள் ஈரானை முழுக்க அழிச்சிருவேன், ஈரான்னு ஒன்று இருக்கவே இருக்காது உலகத்தில் அப்படின்னு சொல்றது, இந்த எல்லா வார்த்தைகளும் அவரால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா அணுகுண்டை பயன்படுத்தினா மட்டும்தான் பண்ண முடியும். அப்படின்னா அந்த நோக்கி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வியும் நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஈரான்ல இருக்கிற முக்கியமான தொழிற்சாலைகள் மேலலாம் அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி, ஈரான்ல இருக்கிற ஒரு பெரிய ஸ்டீல் ஃபேக்டரி மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய மருந்து கம்பெனி மேலலாம் தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்போ நேற்று என்ன தகவல் வந்திருக்குன்னா, பெட்ரோகெமிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஈரான்ல இருக்கிற அதன் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. அது என்ன கன்சர்ன், என்ன கவலை அப்படின்னா, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு அது வந்து பல பேருக்கு உடல்நல கோளாறை ஏற்படுத்தும், பல பேருக்கு கேன்சரை கொண்டு வரும். இது மேலலாம் நீங்கள் தாக்குதல் நடத்துறது அப்பட்டமான வார் கிரைம், ஒரு போர்க்குற்றம் தான் நீங்கள் பெட்ரோகெமிக்கல் மேலே தாக்குதல் நடத்துறது அப்படின்றத ஈரான் சொல்லியிருக்காங்க. அதோட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்றதுக்காக தாக்குதல்லாம் குறையுது அப்படின்னு கிடையாது. அதிகமான ஏவுகணைகள் ஈரான்லேருந்து இஸ்ரேலை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வந்தது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான ஏவுகணைகள் போயிட்டு இருக்கு இஸ்ரேலை நோக்கி ஈரான் இருந்து அப்படின்றதும், இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி, ஷெல்டர்ஸை தேடி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் இருக்கு, அதை நோக்கி மக்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க, அந்த அளவுக்கு வார்னிங் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஈரான் வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு குவைத்தை சேர்ந்த ஒரு ஐலாண்டு, அது பேர் பூபியன் ஐலாண்ட் அப்படின்றது, அங்கே வந்து அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க அந்த ஐலாண்டில். அந்த ஐலாண்டை டார்கெட் பண்ணி ஈரான் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்கு. அதில் பல பேர் காயம்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே வேற ஒரு இடங்கள்ல இருந்து அந்த ஐலாண்டுக்கு அந்த போர் வீரர்கள், அமெரிக்க போர் வீரர்களை கொண்டு வந்து அங்கே அசம்பிள் பண்ணுறாங்க அந்த ஐலாண்டில். அதன் மீது தாக்குதல் நடந்திருக்குன்ற செய்தி வந்திருக்கு.
இஸ்ரேலில் நடந்த தாக்குதலில் ஐஃபால 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 2 பேர் இடிபாடுகளுக்கு இடையில காணா போயிருக்காங்க. இடிபாடுகளுக்கு உள்ள இருக்கலாம் அப்படின்ற தேடுதல் பணி இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதனால போர் வந்து பேச்சுவார்த்தை காரணமா அமைதியா இருக்கு அப்படின்லாம் கிடையாது. ஈரான்ல இருந்து இஸ்ரேல் மேல நடக்கிற தாக்குதல் அதுவும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ட்ரம்ப் வந்து ஈரானை கற்காலத்துக்கு அனுப்பிச்சிருவேன்னு சொல்றாரு. அது எப்படி கற்காலத்துக்கு அனுப்புவோம்னா, அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே, அவங்களோட மாடர்ன் கட்டமைப்பா இருக்கட்டும், இல்ல அடிப்படை கட்டமைப்பா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து காலி பண்றது மூலியமா கொண்டு போன்றாரு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு வகையில் அதெல்லாம் சைக்காலஜிக்கலா வந்து மேனிபுலேட் பண்றதுக்காகவோ இருக்கலாமோன்றதுக்கு ஒரு பாயிண்ட்னா, ஏற்கனவே அது நடந்துட்டு தானே இருக்குதாங்க. ஏற்கனவே அங்கே இருக்கிற பல சிவிலியன் ஸ்ட்ரக்சர்ஸ்கள் வந்து தாக்குதல் உள்ளாகப்படுது, தலைவர்கள் தொடர்ந்து கொல்லப்படுறாங்க. இன்னைக்கு வந்து ஐஆர்ஜிசியோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு. இன்னமும் அந்த மாதிரி தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது பேச்சுவார்த்தைக்கான முயற்சி அப்படின்னு ட்ரம்ப் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கண்ட்ரியோட நீங்க பேச்சுவார்த்தைக்கு முன் வர்றீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் சில பண்புகள் இருக்கும்ல. ஆனா அது எல்லாத்தையுமே மீறி ஈரான்ல தொடர்ந்து அதிவேகமான தாக்குதல், அதிபயங்கரமான தாக்குதலை ட்ரம்ப் நடத்திட்டு இருக்காரு. நேத்து வரைக்கும் பெரிய அதாவது பாரம்பரியமான இடங்களெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரான்ல ஒரு யூனிவர்சிட்டி, ஷாரிஃப் யூனிவர்சிட்டி அப்படின்றத ஈரானுடைய எம்ஐடின்றது அமெரிக்காவோட ஒரு தொழில்நுட்ப நிறுவனம், கல்வி நிறுவனம். அதே மாதிரியான அதுக்கு இணையான ஒரு கல்வி நிறுவனம் தான் ஷாரிஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல இருக்கு. அதன் மீது குண்டு போட்டிருக்காங்க. அது எப்போயுமே திருப்பி சொல்றது ஒண்ணுதான், யூஎஸ்ஓ இல்லை இஸ்ரேலோ தெரியாம ஒரு இடத்து மேல குண்டு போடுறாங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா அவங்க ப்ரிசைஸா பார்த்து தான் ஒரு இடத்துல குண்டு போடக்கூடிய அளவுக்கு அவங்க டெக்னாலஜி இருக்கு. அப்படின்னா அந்த அடிப்படையில பார்த்தா இவங்க வந்து யூனிவர்சிட்டின்னு தெரிஞ்சும் யூனிவர்சிட்டி மேல, குறிப்பா அந்த யூனிவர்சிட்டி மேல தாக்குதல், அந்த யூனிவர்சிட்டியில தான் ஈரானுடைய பயங்கரமான மூளை அங்கதான் உருவாகுது. எல்லா அறிவாளிகளும் அங்கிருந்து தான் வராங்க. ஒரு அறிவியல் விஞ்ஞானிகள், அதே மாதிரி தொழில்நுட்பம் ஐடியில் இருக்கக்கூடிய பெரிய வல்லுநர்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாமே அங்கிருந்து தான் உருவாக்கப்படுறாங்க அப்படின்ற அடிப்படையில். இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கான ஆலோசகர்கள் எல்லாமே, அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க எல்லாமே அந்த யூனிவர்சிட்டியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க யூனிவர்சிட்டி மேல. ஆனா கடந்த ஒரு மாசமாவே அந்த யூனிவர்சிட்டியோட சம்பந்தப்பட்ட ப்ரொஃபசர்ஸ், அதில் வேலை பார்க்குற ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் இவங்க குறி வச்சு கொண்டுட்டு இருக்காங்க. பல பேர் அந்த ப்ரொஃபசர்ஸ் இந்த போரில் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு அவங்கலாம் ஆலோசனை வழங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இதெல்லாம் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு நடந்த தாக்குதல் அது 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று, அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, அது ரொம்ப அதிர்ச்சிகரமானது. என்ன அப்படின்னா, பங்கர் பஸ்டர் பாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்து பொதுவாக பங்கர்ல இருக்கிறவங்க, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்கள குண்டு போட்டு அடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஈரானுடைய வைஸ் பிரசிடென்ட், அவர் பேர் வந்து முகமது ரேசா அரிஃப் அப்படின்னு, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பங்கர் பஸ்டர் பாம ஷாரிஃப் யூனிவர்சிட்டி மேல இவங்க போட்டிருக்காங்க. ஓகே, நிலத்துக்கு மேல இருக்க கட்டுமானம் மேல அது போட மாட்டாங்களே. ஆமா, அதாவது ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சரை உள்ள போயிட்டு அது தொடச்சிட்டு உள்ள போய் வெடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த டெக்னாலஜி உள்ள அந்த பாம், அதை இவங்க பல்கலைக்கழகத்து கட்டிடத்து மேல பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த அறிவு வெளிச்சமே ஈரான்ல இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க, அதுல எதுவுமே மிஞ்சக்கூடாது. ஆமா, எதுவுமே மிஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமானது. ஈரானுடைய ஈரான்ஸ் நாலேஜ் இஸ் நாட் எம்பெடட் இன் கான்கிரீட் டு பி டெஸ்ட்ராய்டு பை பாம்ஸ். அதாவது ஈரானுடைய அறிவு கான்கிரீட்டுக்குள்ளார இருக்கு, அதை பாம் போட்டு அழிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க தான் ஏமாந்து போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரானுடைய அறிவு மக்கள்கிட்ட இருக்கு, அங்க இருக்கிற மனிதர்களுடைய உழைப்பு அவங்களுடைய மூளையில இருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சுட்டா முடிச்சிடலாம். அது மாதிரி இந்த ஷாரிஃப் யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, ஏற்கனவே அவங்க பிரிட்ஜு, ஈரான்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிரிட்ஜை ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க குண்டு போட்டு தகர்த்தாங்க. இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டைரக்டர் ஜெனரல் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் அவர் போஸ்ட் எழுதியிருக்காரு, மிகப்பெரிய போஸ்ட் எழுதியிருக்காரு. அங்க ஈரான்ல இருக்கக்கூடிய பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு ஹெல்த் கேர் சர்வீஸ் கொடுக்குற ஒரு நிறுவனம், அங்க வந்து ஒரு மெடிக்கல், அதாவது மருத்துவ ஆய்வுகள் நடக்கக்கூடிய நிறுவனம்ன்றாரு. அதாவது WHO இணைஞ்சு நிறைய ப்ராஜெக்ட் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. கேன்சருக்கு கண்டுபிடிக்கிறது கூட அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, நிறைய ப்ராஜெக்ட் WHO கொலாபரேட் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூட் மேல இவங்க குண்டு போட்டிருக்காங்க. அதாவது நூற்றாண்டு கடந்து இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் அப்படின்றாங்க. அதாவது மருத்துவ ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் மேல இவங்க குண்டு போட்டிருக்காங்க.
நிறைய பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள் இதெல்லாம் அவங்க குறி குண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு ஒரு பக்கம் இப்படிலாம் அவங்க, அதாவது நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே இன்னைக்கு கூட அந்த செய்தி வந்திருக்கு. ஈரானில் இருக்கக்கூடிய ஒரே நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அந்த பூஸ்டர் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், அது நோக்கி இந்த போர் தொடங்கிலிருந்து 4 முறைக்கு அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரானும் இஸ்ரேலும் சேர்ந்து. அதில் ஒரு தாக்குதலில் அதோடைய செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, சில பேர் காயம்பட்டிருக்காங்க. நேற்று வரைக்கும் கூட பூஸ்டர் நியூக்ளியர் பிளான்ட் மேலே தாக்குதல், அதை நோக்கி டார்கெட் பண்ணி அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க யூஎஸ்ல இருந்து. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒருவேளை இதை தாக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், அதுல இருந்து வரக்கூடிய அந்த கதிர் விளைவுகள்லாம் மக்களுக்கு, எங்க நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கே, நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படின்னா அந்த அளவுக்கு அதுல இருந்து கதிர் இயக்கங்கள்லாம் வெளியே வரும். ஆனா இதை கண்டிக்கிறதுக்கு கூட அந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA, அது வந்து இந்த சர்வதேச அமைப்பு, இதுக்கு இந்த நியூக்ளியர் இதெல்லாம் பார்க்கறதுக்காக IAEAன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஐநா சபையோட ஒரு எல்லாத்துக்கும் இந்த நாடுகள் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு, எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்காணிக்கிற ஒரு அமைப்பு. இது மாதிரி தாக்குதல் நடத்துறாங்க தொடர்ந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேல. இதை கூட அவங்க கண்டிக்க மாட்டாங்க. அப்படின்னா எதுக்காக அந்த ஐநா அமைப்பு இருக்கணும் அப்படின்னு ஈரான் இன்னைக்கு கடுமையா பேசியிருக்காங்க. நீங்க இந்த IAEA அமைப்பு காக்கிற மௌனம், இதை வந்து யூஎஸ் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மேலும் மேலும் உற்சாகப்படுத்துற மாதிரியான அமைதி தான் இந்த அமைதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க தொடர்ந்து சிவிலியன் ஸ்ட்ரக்சர்ஸ் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல நாங்க அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரதுக்கு தயாராக தலைவர்களை கொள்றது, ஆமா, தலைவர்களை குறி வச்சு கொள்றாங்க. இன்னைக்கு வந்திருக்க தகவல், IRGC-உடைய இன்டெலிஜென்ஸ் சீஃப், உளவு பிரிவினுடைய தலைவராக இருக்கிற சையத் மஜீத் காடமி அப்படின்றவரை கொண்டிருக்காங்க. அவர் வந்து 50 ஆண்டுகள் அளவுக்கு இதுல அனுபவம் கொண்டவர், ரொம்ப நீண்ட கால இதுல இந்த IRGC-ல உளவு பிரிவில் அவர் பணியாற்றவர். கடந்த 2025 தான் இவர் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கார். ஆனால் ரொம்ப காலமாக அதில் அவருக்கு அனுபவம் உண்டு. இப்படி பல ஈரான் உள்நாட்டு விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உளவு தகவல்கள் எல்லாத்தையுமே அவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. சரி, அப்படிப்பட்ட ஒரு ஆளை இன்னைக்கு அவங்க கொண்டிருக்காங்க. இப்படி தலைவர்களை கொள்றது, வெளிநாட்டில் இருக்கிற ஈரானை சேர்ந்த தலைவர்களுடைய உறவினர்களை சிட்டிசன்ஷிப்பை வந்து பறிக்கிறது, குடியுரிமையை பறிக்கிறது, இதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் ஈரான் எங்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்க டேம்ஸ்க்கு தான் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றதை ஈரான் எப்படி ஏற்றுக்குன்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, திருப்பியும் ட்ரம்ப் பொய் தான் சொல்றாரு. நிறைய பேர் என்ன எழுதுறாங்கன்னா, எப்பெல்லாம் ட்ரம்ப் டெட்லைன் கொடுத்தாரு, கெடு கொடுத்தாரு, இன்னும் 5 நாள், இன்னும் 10 நாள், இன்னும் 48 மணி நேரம் அப்படின்னு அவர் கொடுத்த டைம்லாம் எடுத்து போட்டு தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. திரும்பவும் அவர் இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ண தான் போறாரு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. அதனால ட்ரம்ப்புடைய மிரட்டல் ஈரானே கொஞ்சம் கூட அச்சுறுத்தலை இது வரைக்கும். அவங்க அமைதியாக தான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் இந்த செய்திகளேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த ஏற்கனவே வந்து நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம், யூஎஸோட பைலட் அங்கே F-15 அந்த போன ஜெட்டுகளை விட்டு, போர் விமானத்தை விட்டு போன பைலட் வந்து ஒருத்தர் அங்கே சிக்கிட்டாரு, ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணாங்கன்னு. இன்னொருத்தையும் அந்த ஈரானில் சிக்கின இன்னொருத்தரையும் ரெஸ்கியூ பண்ணுறதா, அமெரிக்கா ரெஸ்கியூ பண்ணுறதா செய்திகள் வருது. அது எப்படி நடந்தது? ஈரான் தாக்கி அழிச்ச ஒரு அமெரிக்காவுடைய ஃபைட்டர் ஜெட், ஒரு போர் விமானத்திலிருந்து 2 பேர், அந்த 2 பேரில் ஒருத்தரை அவங்க அங்கேயே ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. உடனே இன்னைக்கு நடந்துச்சோ அன்னைக்கு. இன்னொருத்தரை 2 நாளாக அவங்க தேடிட்டு இருக்காங்க, எந்த பகுதியில் அவர் ஈரானில் ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஜெட்டை அடித்த உடனே அவர் அதிலிருந்து பாராசூட்டை பயன்படுத்தி கீழே குதிச்சிட்டார், ஈரான் மண்ணில் குதிச்சிட்டாரு. அவர் எங்கே இருக்காருன்னு லொக்கேட் பண்ணுறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அதில் என்ன தகவல் சொல்கிறாங்க, அது வந்து முரண்பட்ட தகவல்கள் நிறையா இருக்குது. ஏன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றத அமெரிக்கா வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வெற்றியாக கொண்டாடுறாங்க, நாங்கள் மீட்டுட்டோம், 2வது ஆளையும் நாங்கள் மீட்டுட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்கிற தகவல்கள்லாம் முரண்பட்ட தகவல்களாக இருக்குது அப்படின்றதையும் நிறைய பேர் சுட்டி காட்டுறாங்க. அதில் எப்படி அவங்க மீட்டதா சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மலை மேலே ஒரு அந்த அமெரிக்க வீரர், குதிச்ச வீரர் அங்கே தான் இருந்தார் 2 நாளாக. அவர் அந்த எமர்ஜென்சி பீக்கான்னு ஒரு கருவி, அந்த கருவியில் இங்கேருந்து சிக்னல் அனுப்பினா எங்கே இருக்கிறோம் அப்படின்ற லொக்கேஷனாக அவங்களுடைய டீமுக்கு, அமெரிக்காவுடைய ராணுவத்துக்கு இவர் எங்கே இருக்கிறாருன்ற தகவலை சொல்லிடுச்சு. இப்போ அதை பயன்படுத்தி தான் அவர் இருக்கிற இடத்த லொக்கேட் பண்ணிவிட்டு அந்த மலைக்கு வரணும், வந்து அவரை மீட்கணும். அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு 2-3 வேலைகளை செஞ்சுருக்காங்க. ஒன்று, ஒரு தவறான தகவலை CIA பயன்படுத்தி ஈரானுக்குள்ளார பரப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த போர் 2வது விமான வீரரை நாங்கள் மீட்டுட்டோம் அப்படின்ற ஒரு பொய் தகவலை ஈரான் முழுக்க பரப்பியிருக்காங்க, அது மக்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக. இன்னொன்று, அந்த மலையை நோக்கி வரக்கூடிய சாலைகள் அது எல்லாத்தையும் இவங்க குண்டு போட்டு தகர்த்துருக்காங்க. ஏன்னா வேற யாரும் விரைவாக
அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடக்கும்போது, மீட்கிற அந்த வேலை நடக்கும்போது வேற யாரும் அங்கே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த எல்லாம் சுற்றி இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க, ரோடெல்லாம் தகர்த்துட்டாங்க. இப்படி செஞ்சுட்டு பல விமானங்கள்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. 2 ஹெலிகாப்டர் வருது, 2 விமானம் வருது, ட்ரோன்ஸ், அந்த சர்வேலன்ஸ்க்காக ட்ரோன்ஸ் வருது. இவ்வளவு இதோட அந்த இடத்துக்கு வந்து அந்த வீரரை லொக்கேட் பண்ண இடத்துல இருக்கிறவரை மீட்டு கொண்டு போயிருக்கதா அமெரிக்காலேருந்து சொல்கிறாங்க. நிறைய ராணுவ இந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்துச்சுன்னு அமெரிக்க ராணுவ அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு செய்திகள்லாம் வந்திருக்கு. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்கள மீட்டுட்டு போகும்போது இவ்வளோ விமானங்கள் வந்து இறங்குனுச்சு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஏற்கனவே அபேண்டன்டு ஓடுதளம், விமான ஓடுதளம் வந்து ஏற்கனவே பயன்படுத்தி கைவிடப்பட்ட அந்த இடத்துல தான் இவங்கலாம் இறங்கியிருக்காங்க. இறங்கிட்டு அதை போய் மீட்டிருக்கதா தகவலில் எழுதியிருக்காங்க. அப்படி அவங்க செய்யும் பொழுது அவங்களுடைய விமானங்கள் டேக் ஆஃப் பண்ண முடியாமல் ஸ்டக் ஆகிடுச்சு. அந்த நிலப்பரப்புல என்ன காரணமோ, டெக்னிக்கல் ஃபால்ட்டோ இல்லை அந்த நிலத்தில் சிக்கிக்கிச்சோ, ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல. என்னென்ன எடுத்துகிட்டு போக முடியலன்னா, இவங்க என்னென்ன படைபலத்தோடு வந்தாங்களோ எதையுமே அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல. 2 மணி நேரம் அங்கே காத்திருந்து இன்னும் ஒரு விமானத்தை வர வச்சு அதில் 100 பேர் பக்கமாக வந்திருக்காங்க. அப்போ அவ்வளோ பேர் அவங்க திருப்பி கொண்டு போகணும். அப்போ வேற ஒரு விமானத்தை அங்கே வர வச்சு அதில் இவங்க ஏறிட்டு போயிருக்காங்க அப்படின்னு செய்தி சொல்கிறாங்க. அப்போ 2 மணி நேரம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை அந்த மலைப்பகுதிகளில் அந்த ஏரியாவில் இருந்திருக்கு. இது வந்து இஸ்ஃபஹானுக்கு தெற்கு பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே நிறைய கேள்விகளை எழுப்புற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஈரான் வந்து இந்த விமானங்கள் எரிஞ்சு கிடக்கல, இந்த படங்கள்லாம் எடுத்து வெளியே வர்ற வரைக்கும் அமெரிக்கா இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஈரான் தான் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் தாக்கி அமெரிக்காவுடைய விமானங்கள்லாம் ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக வந்த ஹெலிகாப்டரையும் விமானங்களையும் நாங்கள் தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த படங்கள்லாம் வெளியிட்ட பிறகுதான் இதெல்லாம் வெளியே வருதே தவிர அமெரிக்கா இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டோம், ரொம்ப நாங்கள் கொண்டாட்டத்தில் அவங்க இருக்காங்க, நாங்கள் வந்து ஏதோ போர்லேயே அவங்க வெற்றி பெற்ற மாதிரி அவங்க அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இவங்க இது வந்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா இந்த செய்தியெல்லாம் வெளியே வந்த பிறகு அமெரிக்காவுடைய இது என்னவா இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்து அங்கே விட்டுட்டு போனோம் அப்படின்னா அதை எங்களோட டெக்னாலஜி அவங்க தெரிஞ்சுப்பாங்க, எங்களுடைய எக்யூப்மெண்ட் என்ன இருக்குன்றதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க, தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இதெல்லாம் அழிச்சிட்டு போக வேண்டிய நிர்பந்தங்களுக்கு இருந்ததுனால எங்களுடைய ராணுவ வீரர்களே இந்த விமானங்களையும் ஜெட்டையும் ஹெலிகாப்டரையும் அழிச்சிட்டு தான் அங்கேருந்து புறப்பட்டாங்க. இது அவங்க அடிக்கலை, ஈரான் அடிக்கலை அப்படின்றது தான் அமெரிக்க தரப்புடைய வாதமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் என்ன தகவல் அப்படின்னா, அவர் கீழே விழுந்த அந்த 2வது வீரர் அவர் வந்து கடுமையான காயப்பட்டு தான் அவரை மீட்டு போயிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதனால இது வந்து அவங்க ஒரு வெற்றியா இதை கொண்டாடுறதுக்கு ஈரான் தரப்புல இருந்து பல விதமான எதிர்வினைகள் வந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா ஈரானுடைய எம்பசி, ஐரோப்பிய யூனியனுக்கான எம்பசி, அவர் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில் அப்படின்னா, இந்த ஒரு ஆப்ரேஷன், இந்த ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக அமெரிக்கா வந்து என்னென்னலாம் இழந்திருக்கு அப்படின்றத அவங்க பட்டியலிட்டு வரிசைப்படுத்தியிருக்காங்க. அதில் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நடந்த எதிலிருந்து அந்த விமானத்தில் கீழே விழுந்தார் அதோட பேர் வந்து F-15E ஸ்ட்ரைக் ஈகிள். அந்த விமானத்தில் இருந்து அவங்க 2 பேர் கீழே விழுந்தாங்க, அது வீழ்த்தப்பட்டுச்சு. அதோடு சேர்ந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக அது இமிடியேட்டாக வந்த 2 ஹெலிகாப்டர் அதையும் வீழ்த்திட்டாங்க. அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்துருச்சு. நேற்று நடந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் அமெரிக்கா என்னென்னலாம் இழந்திருக்கு அப்படின்றத அந்த பட்டியலில் போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, MS-6 லிட்டில் பேர்ட் அப்படின்றது ஒரு ஹெலிகாப்டர், ரெஸ்கியூக்காக பயன்படுத்துகிற ஹெலிகாப்டர், அது 2 வீழ்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி A-10 தண்டர் போல்ட் அப்படின்றது அது வந்து ஒரு ஆயுதம் தாங்கி பறக்கக்கூடிய விமானம். கீழே அதாவது கீழே போகக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு, கிரவுண்டில் போகக்கூடியவங்களுக்கு டேங்கர்லாம் வருது இல்லை வேறு ஏதாவது ஆபத்து வருதுன்னா மேலிருந்து அவங்க தாக்கி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த தண்டர் போல்ட் விமானம், அது 2 A-10 தண்டர் போல்ட், அது 2 அழிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி C-130 ஹெர்குலஸ் அப்படின்றது ராணுவ வீரர்கள்லாம் வந்து இறங்குறது, கிரவுண்டில் இறங்குறது, அவங்களுக்கான பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வர அந்த 2 விமானங்கள் அது. அதே மாதிரி 2 MQ-9 ரீப்பர்ஸ், இது வந்து சர்வேலன்ஸ்க்காக பயன்படுத்துகிற ட்ரோன் அப்படின்றாங்க. இது இவ்வளவும் வீழ்த்தப்பட்டிருக்கு, எரிஞ்சு கிடக்கு அந்த இடத்துல. இவ்வளோத்தையும் இழந்துட்டு தான் நீங்கள் அந்த 2வது ஆளை மீட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்றத பட்டியல் போட்டால் எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தோட மதிப்பு டோட்டலாக 2 நாளில் அமெரிக்கா இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக இழந்த விமானங்களுடைய மதிப்பு 2500 கோடிக்கு மேலே இருக்கும் ரூபாய். அப்போ எவ்வளோ காசை அவங்க இழந்து ஒரு ஆளை வந்து மீட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றதான் இவங்க அதை எடுத்து எழுதுறாங்க. இந்த போருக்கு மீது இன்னும் கிரிப்பு வர்றதுக்காக அமெரிக்க மக்களுக்கோ மற்ற மக்களோ வந்து இன்னும் கிரிப்பு வர்றதுக்காக மத ரீதியான தாக்குதலை
ஒரு மத ரீதியான அடையாளத்தையும் சரி, இன்னொரு மதத்தை தாக்குற மாதிரியான பேச்சுக்களை வந்து ட்ரம்ப் மட்டும் இல்லாமல் அவங்களோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி இவங்க எல்லாம் வந்து தொடர்ச்சியாக பேசுகிறதும் ஒரு விமர்சனத்துக்குள்ள ஆகிட்டு இருக்குதுல்ல. அது எதுக்காக அப்படி பேசுகிறாங்க, அது எப்படி பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி? ட்ரம்ப் இந்த போர் தொடங்கினதுலேருந்தே அவர் வந்து மதத்தை பயன்படுத்துகிற வேலையாக செஞ்சிட்டு இருக்காரு. மத சம்பந்தமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறது. இப்போ கூட இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன், இந்த 2வது ஆளை மீட்டுட்டு போனாங்க இல்லைங்களா ஈரான்ல இருந்து, அதுக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஈஸ்டர் மிராக்கல். ஈஸ்டர்ன்றது இயேசு உயிர் பெற்று வந்தது. அப்போ அதை சொல்லி இது வந்து ஈஸ்டர் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த மிரட்டலில் விடுத்த போஸ்ட்ல அல்லாவுக்கு பிரைஸ் அப்படின்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இப்படி அவர் நிறைய தொடக்கத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த மத போதகர்கள்லாம் கொண்டு வந்து, பாஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்து உள்ள ஒயிட் ஹவுஸ்குள்ளார அவருடைய ஆஃபீஸில் அவருக்காக ஜெபிக்கிற மாதிரியான அந்த ஃபோட்டோலாம் வீடியோலாம் வெளியே வந்துச்சு. இப்படி அவர் தொடர்ந்து மத விஷயங்களை அவர் உள்ள பயன்படுத்துறாரு. அதுக்கு காரணம் அமெரிக்காவில் அவருக்கு இழந்துட்டு வர அந்த சப்போர்ட் பேஸை வந்து மத காரணங்களுக்காக அவர் புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் முயற்சி பண்றாரு அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேலோட தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை ஈரானும் நடத்தி தான் இருக்குது. இஸ்ரேலில் தாக்குதல் நடக்குது, கல்ஃபில் பல இடங்களில் தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. இதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா அதெல்லாம் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, பல பிரச்சனைகள் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இன்னும் அதாவது அவங்க கண்ட்ரோல் தான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அது இன்னும் மூடப்படலைன்னு சொல்கிறாங்க. அதில் சில மாற்றங்கள் நடக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ பிரான்ஸுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதா செய்திகள் வந்துருக்குது. அது மற்ற நாடுகள் வந்து இவங்க கையில் இருக்கிறத பிரச்சனையாக பார்க்குறாங்களா, இல்லை அது ஏன் அது கூட தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்ற வரமாட்டாங்க? முக்கியமான காரணம் பயங்கர ரிஸ்க் உள்ளது. ஒரு கப்பலை, எந்த கப்பலை வேணாலும் ஈரானில் அடிக்க முடியும். 100 கப்பல் போகுது அப்படின்னா 99 கப்பலை விட்டுட்டு ஒரு கப்பலை அடித்தா கூட பாக்கி இருக்க கப்பல்லாம் பயந்து தான் ஆகணும் அந்த வழியாக போகிறதுக்கு. அதனால் ஈரானுக்கு இந்த இடத்துல பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் அந்த கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க. அதுதான் முக்கியமான காரணம். இங்கே கப்பல் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஆராய்ச்சி அதை சொல்லியிருக்காரு. ஆமாம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க. அது ஒன்று. ஏன்னா எது மேலே தாக்குதல் நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்த நஷ்டத்துக்கு அவங்க தயாராக இல்லை. இன்னொன்று, அந்த நாடுகள்லாம் அமெரிக்காவை நம்பி, ஏன்னா அமெரிக்காவுடைய அதிபர் முன்னுக்கு பின்னு முரணா பேசிட்டு இருக்காரு. ஒரு தடவை என்ன சொல்றாரு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கிறது என் வேலை கிடையாது, எங்களுக்கு அது தேவையே இல்லை, ஆயில் உங்களுக்கு தான் தேவை, யாருக்கு தேவையோ நீங்க வந்து திறந்துங்க அப்படின்னு சொல்றாரு. நேற்று என்ன போஸ்ட் போறாரு, திறந்து விடுங்க, ஓப்பன் த ஃபக்கிங் ஸ்ட்ரைட் அப்படின்னு போஸ்ட் பண்றாரு. இப்போ இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்கக்கூடியவர் நேட்டோட அமைப்புல இருந்தே நான் வெளியேறலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அமெரிக்க அதிபர் நினைச்சா வெளியேற முடியும் அப்படின்ற மாதிரி சட்டம் கிடையாது. அமெரிக்காவுடைய காங்கிரஸ் நாடாளுமன்றம் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாதான் நேட்டோல இருந்து வெளியே வர முடியும். ட்ரம்ப்பே நினைச்சாலே அவர் வந்துட முடியாது அப்படின்றதெல்லாம் எழுதுறாங்க. ஆனா அவர் வந்து அது மாதிரியான கருத்துக்கள்லாம் முன் வச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு நிலையற்ற தன்மை அவர்கிட்ட இருந்து வெளியே வர்றதுனால நிறைய நாடுகள் அவர் கூட வர்றதுக்கு பயப்படுறாங்க. இன்னொன்று, ஈரானுடைய பலம். ஈரான் வந்து 2 வாரத்தில் 3 வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த போர் வந்து 37 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் ஈரான்கிட்ட அவங்க இது வரைக்கும் பயன்படுத்தினதே வந்து 3ல் 1 பங்கு ஆயுதங்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் மீதி ஆயுதங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்ற போது, அப்போ ஈரானை வந்து நிறைய பேர் குறைச்சி மதிப்பிட்டு இருக்காங்க. ஈரான்கிட்ட அந்த அளவுக்கு ஆயுத பலம் இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக நிறைய பேர் முன் வர மாட்டாங்க. இந்த ஸ்டேட்டை போய் ராணுவ பலத்தை பயன்படுத்தி திறந்து விடலாம் அப்படின்றதுக்கு முன் வர மாட்டாங்க. ஆனால் ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்டேட்டை மூடவே இல்லை, அது திறந்து தான் இருக்கு, அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோமே தவிர மீதி நாடுகள்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிண்டல் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஓப்பன் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்தியா இஸ் இட் க்ளோஸ்டு அப்படின்னு கேட்குது, இந்தியா அது மூடியா இருக்கு அப்படின்னு கேட்குது. பாகிஸ்தான் வந்து அது மூடி இருக்கா அப்படின்னு பாகிஸ்தான் கேட்குது. ரஷ்யா வந்து என்ன இப்படி சொல்றாரு, ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. சவுத் ஆப்பிரிக்கா வந்து எங்க கப்பல்லாம் அது வழியா வந்திருக்கு அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா சொல்லுது. பிரான்ஸ் வந்து இல்லை மூடி இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு பிரான்ஸ் சொல்லுது. சைனா வந்து நாங்கள் இப்போதான் எங்கள் கப்பல்லாம் அது வழியாக வந்துச்சு அப்படின்னு சைனா சொல்லுதுன்னு கிண்டல் பண்ணி ஒரு நாடாக சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இவ்வளோ நாடுகளும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பல்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. யாருக்கு வர முடியலன்னா அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய கூட்டு நாடுகளாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க எழுதுறாங்க. இன்னொரு கிண்டல் பண்ணி இன்னொரு போஸ்ட் வேற போட்டிருக்காங்க. அதுவும் இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஈரான் எம்பசிலேருந்து போட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இப்படி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளார ட்ரம்போட கழுத்து மாட்டிட்டு இருக்கிற மாதிரி, திணறிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அந்த வளைவுல ஒரு கழுத்து மாட்டிட்டு இருக்க மாதிரி. அப்போ அப்படிலாம் போட்டு கிண்டல் பண்றாங்க. ஆக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு இல்லாத நாடுகளுக்கு
நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கோம் அப்படின்றது தான் ஈரானுடைய. அது மட்டும் இல்லாமல் அழுத்தம் திருத்தமா எப்பவுமே அது வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அனுமதி கிடையாதுன்றதையும் அவங்க ஈரான் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஆமாம், அதனால அதில் வந்து மற்ற நாடுகளுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கு ஆயிலோடைய ப்ரைஸு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இதே நிலை நீடிச்சுது அப்படின்னா $200 ஒரு பேரலில் அடையக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு, அந்த சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு யூரோப்லேயும் அமெரிக்காவில் பல நாடுகளில் பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற பயம்தான் இவர். அந்த ப்ரெஷர் தான் எப்படியாவது திறந்து, அதாவது ட்ரம்ப்புக்கு இந்த போருடைய வெற்றி அப்படின்றது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணுறது. அதை செஞ்சுட்டாருன்னா ட்ரம்ப் வந்து நான் அந்த போரில் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். அது நடக்காத வரைக்கும் ட்ரம்ப் வந்து முன்னுக்கு பின்ன முரணா பேசிக்கிட்டு இந்த மாதிரியான குழப்பத்தில் தான் அவரால் இருக்க முடியுமே தவிர போரில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு அவரால் டிக்ளேர் பண்ண முடியாது. அதனால தான் இந்த போர் இவ்வளோ நாள் நீடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இவ்வளோ நேரம் இந்த போர் குறித்து பல்வேறு தகவல்களையும் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.